நர்மதா கழுத்துல தாலி ஏறாட்டி என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். இது சத்தியங்க. இவள இந்த வீட்ல இருக்கிற வசந்த் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டான். நம்ம நர்மதா அவ ஆசைப்பட்ட வீட்டுக்கே விளக்கேத்த போறாமா? நீங்க 1000 சொல்லுங்க, நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பொண்ணுங்களை விடுங்க. அவங்க என்னைக்கு இருந்தாலுமே இன்னொருத்த வீட்டுக்கு வாழ போறவளுங்க. அவளுங்க என்ன ஏமாத்தினா ஏமாத்திட்டு போட்டோம். ஆனா நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் உங்களையே நம்பி உங்களோட வாழ வந்தவ. இன்னை வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் நீங்க மறைக்கலாமா? என்ன ஏமாத்தலாமா? எனக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா? ஐயோ தங்கம், வார்த்தையால என்ன கொல்லாத தங்கம். உங்ககிட்ட மறைக்கணும், நான் இதை மறைக்கல. நீ மானஸ்தி, ரோஷக்காரி. பெத்த பொண்ணு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாள்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே நீ உயிரை விட்டுருவ. அதுக்கு பயந்துதான் நான் மறைச்சேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. தங்கம், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நான் எந்த உண்மையும் மறைச்சதில்லை. இப்போதான் முதல் தடவையா அமுதா சொன்னாலேங்கிறதுக்காக இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சி மனசுக்குள்ளே புழுவா துடிச்சது எனக்கு தாம்மா தெரியும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், மனசில் எத்தனை பாரங்கள் இருந்தாலும், புருஷன் பொண்டாட்டி முகத்தை ஏறெடுத்து பார்த்தா எல்லாம் தீந்த மாதிரி ஆகிடும். நான் மனசுக்குள்ளே மலையாள பிரச்சனையை மறைச்சி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல், உன் முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாமல், ஒரு வாய் சோறு உன் கையால் சாப்பிட முடியாமல், ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியாமல் நான் தவிச்ச தவிப்போம், அனுபவித்த நரக வேதனையும் எனக்கு தாம்மா தெரியும். நீ உன் பொண்ணை குழந்தைய 10 மாதம் வயிற்றுல சுமந்திய, அந்த பாரத்தை விட நீ பெத்த குழந்தை கழுத்தில் தாலியாராமல் வயிற்றுல குழந்தையோடு வந்து நிற்கிறாங்கிற உண்மை உன்கிட்ட சொல்ல முடியாமல் நெஞ்சில் சுமந்தானே, அந்த பாரம் அதிகமா. அந்த வேதனையும் வலியும் எனக்கு தாம்மா தெரியும், வார்த்தையில் சொல்ல முடியாதும்மா. புரியுதுங்க, புரியுது. ஆனா நமக்கு ஏங்க இப்படி ஒரு நிலைமை? அதே தான் தாங்க நானும் கேட்குறேன். நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஒருத்தர் கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? யாருக்கு யார் பதில் சொல்றது? பதில் தெரியாத விடை தெரியாத கேள்வி தங்கம், விடை தெரியாத கேள்வி. மனுஷன் ஆண்டவங்கிட்ட என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு கேட்டு அழத்தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? ஏங்க செய்ய முடியாது? பிரச்சனை வரும்போதெல்லாம் சாமி வந்து காப்பாத்தும், சாமி வந்து காப்பாத்தும் மனுஷன் நம்புறான்ல. சாமி மனுஷன் கிட்ட வராட்டி மனுஷன் சாமி கிட்ட போயிட வேண்டியது தானே. தங்கம், இங்க பாருங்க, நர்மதா கழுத்துல தாலி ஏறாட்டி என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். இது சத்தியங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாமா? சரி. யாருமா நீங்க? ஏன் இப்படி தரையில உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயம்? அந்த கடவுளால கைவிடப்பட்டவங்க, ஆண்டவனை தவிர வேற துணை இல்லைன்னு நம்பி ஏமாந்து போனவங்க. கடவுள் யாரையும் கைவிட மாட்டாருமா. நம்புறவங்களுக்கும் அவர் தான் கடவுள், நம்பாதவங்களுக்கும் அவர் தான் கடவுள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு நீ படிச்சது இல்லையா? அது வெறும் வரிகள்ல தான் இருக்கு, வாழ்க்கையில இல்லையே. ஓ அனுபவம் உன்னை பேச வைக்குது, ஏன் அனுபவம் என்ன பேச வைக்குது. நான் உன் வயசை கடந்து வந்ததுனால உனக்கு சொல்றேன். நீ என் வயசை கடந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு சொல்லுவ. நீங்க யாருமா? உங்க பிரச்சனை என்னன்னு தான் என்கிட்ட சொல்லுமா. இவளோட பேரு நர்மதா.
என் தங்கச்சி இவள இந்த வீட்ல இருக்கிற வசந்த் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டான். என்னமோ தாலி கட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்க. தாலியை கட்டிட்டா அவன் தரம் கட்டவ இல்லைன்னு ஆயிருமா? நர்மதா கழுத்துல இந்த தாலியை கட்டுற வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். பாடுறா. அட கடவுளே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு சோதனை, இவ்வளவு வேதனை, இவ்வளவு போராட்டமா? கேட்கவே நெஞ்சி பதறுது. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அதை தாங்கிக்கிற மன வலிமையும் கொடுத்துருக்கான்னா, நிச்சயமா அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டிப்பா காட்டுவாமா. அந்த கடவுளா பார்த்துதான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். அந்த வசந்த உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க? நான் வசந்தோட சித்தப்பா. என் அண்ணன் மகன் தான் அந்த வசந்த். வசந்த் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா வேறொருத்தனோட ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்காம வசந்தோட அப்பா அவன் கண்ணு முன்னாடியே பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு துடிதுடிக்க செத்து போயிட்டாருமா. அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த வசந்த் தான் அப்பாவோட சாவுக்கு காரணம் தன்னோட அம்மாவும் அவருடைய நடத்தையும் தான்னு அவன் ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுமா. அதுல இருந்து பெண் இனம்னாலே அவங்கள கொடூரமா கொடுமைப்படுத்தி அவங்கள அழ வச்சு ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன வயசுல அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சர், அவனை கவனிக்க வந்த ஆயா 2 பேர் முகத்திலையும் ஆசிர் ஊத்திட்டா. அவங்க அலறி துடிச்சதை பார்த்து ரசிச்சு வெறித்தனமா சிரிச்சான். அவன் வளர வளர அந்த கொடூர குணமும் அவன் கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம், குடும்பம் எல்லாம் நாடகம், வேஷம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். வளர்ந்து பெரியவனானதும் பெண்களை ஏமாத்தி கல்யாண ஆசை காட்டி கர்ப்பமாக்குறதா அவங்களுக்கு தர வழின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த பொண்ணுமே அவனை கல்யாணத்துக்கு வற்புறுத்தவே இல்லை. அதனாலதான் அவன் தொடர்ந்து அதே தப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப முதல் முறையா நீங்க தான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்க போராட்டம் வெற்றி பெறும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சித்தப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? கையெடு, தொடாத. என்ன சித்தப்பா? உங்க அம்மா உங்க அப்பாவை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் நீ ஏமாத்துறது எந்த விதத்துலடா நியாயம்? உன்னை நம்பி ஏமாந்த பொண்ணுங்கெல்லாம் வேற வழி இல்லாம மானத்துக்கு பயந்து கருவை களைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணல? ஏன் போகல? உன் கையால தாலி கட்டிக்கணும்னு இப்படி தர்ணா போராட்டம் வரைக்கும் வந்து நிக்கிறா. அதான்டா பெண் ஜென்மம். உன்னை பெத்த ஒரு பொம்பளை கெட்டவனா ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் கெட்டவங்களா? இந்த நாட்டுல ஒரு நதிகளுக்கெல்லாம் கங்கா, யமுனா, காவேரி இப்படி பொம்பளைங்க பேர் தான் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஏன் தன்னை தோன்றவங்களை கூட காப்பாத்தி நிக்கிற பூமி தாய கூட பூமி தாய் பூமாதேவின்னு தான் கூப்பிடுறாங்களா ஒழிய
பூமி தந்தை பூமாதேவன் யாரும் கூப்பிடுறது இல்லப்பா. பிறந்த குழந்தைக்கு தான் ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கறது பொம்பளை தான்ப்பா. அவளையே நம்ம பிறந்த நாட்டை கூட தாய் நாடு தான் கூப்பிடுறோம், தந்தை நாடுன்னு யாரும் கூப்பிடுறது இல்லையே. நாம பேசுற மொழியை கூட தாய்மொழின்னு தான் சொல்றாங்கப்பா, தந்தை மொழின்னு யாரும் சொல்றது இல்ல. அவ்வளோ ஏன் அடிபட்ட வழியில அம்மானு தான் கூப்பிடுறோம், அப்பான்னு கூப்பிடுறது இல்லையே. டேய், அந்த சர்வேஸ்வரனுக்கு சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு உணர்த்தினது கூட ஒரு பொம்பளை சாமி தான்டா. பொம்பளை இல்லைன்னா நீ இல்ல, நான் இல்ல, ஏன் ஒண்ணுமே இல்லடா. போதும்டா, இத்தனை நாள் மிருகமா இருந்தது போதும், இனியாவது மனுஷனா மாறு. உன் குழந்தைய தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளே, அவ கழுத்துல தாலியை கட்டி அவளை உன் மனைவியா ஏத்துக்க. நான் உனக்கு வாழ்த்தரிசி போறதா இல்ல நீ எனக்கு வாய்க்கரிசி போறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஒரு பொம்பளை தன்னை ஏமாத்திட்டான்னு உங்க அப்பா தன்னை கொளுத்திக்கிட்டாரு. ஊர்ல இருக்க பொம்பளைங்க நீ ஏமாத்துறதுனால நான் என்ன கொளுத்திக்க போறேன்? உங்க அப்பா சாவுக்கு அப்புறம் மிருகமா மாறின நீ ஏன் சாவுக்கு அப்புறமாவது மனுஷனா மாறுடா. வேண்டாம் சித்தப்பா, நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் அனாதை ஆயிடுவேன். நீ ஏன்டா அனாதையாக போற? அந்த அப்பாவி பொண்ணு வயித்துல உன் குழந்தை உன் ரத்தம் நம்ம குடும்ப வாரிசு வாழ்ந்துடா. அவ கழுத்துல தாலியை கட்டி அவளை உன் மனைவியா ஏத்துக்க. அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு நீ அப்பாவாகு. ஓ மனைவி, உன் குழந்தை, உன் குடும்பம், இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னடா வேணும்? இந்த சித்தப்பா சாகக்கூடாதுன்னா அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு. நர்மதா, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்க, எந்திரிங்க. இங்க இருங்க. அம்மா, என்னம்மா வேகமா போற? நர்மதா எங்க? ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் தனியா வர? பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நர்மதா எங்கம்மா? என்ன இவ? ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன இவ? இந்தாம்மா, புடி புடி. சுடு தேய்த்து
நான் எதுக்கடி ஏத்தணும்? நம்ம நர்மதா அவ ஆசைப்பட்ட வீட்டுக்கு விளக்கேத்த போறாமா. ஏங்க என்ன சொல்ற இவ? இந்த ஆரத்தி அம்மா, நம்ம நர்மதாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான். நர்மதாவுக்கும் மாப்பிள்ளைக்குமா? ஆமாமா. அம்மா தாயே கருமாரி காமாட்சி தாயே காப்பாத்திட்டுமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நான் உங்களை ஏதோ இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் உங்க எல்லாரையும் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்த். நல்லதை மறக்கூடாது, கெட்டதை நினைக்க கூடாது. அமுதா இவரு நான் யாருன்னு கேக்குறீங்களா? நான் வசந்தோட சித்தப்பா. அம்மா, இவர் இல்லன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. கடவுள் மாதிரி இல்ல இல்ல கடவுளாவே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தவரு இவர்தான். அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு சித்தப்பாவா அண்ணன் மகனுக்கு என்ன பண்ணணுமோ அதான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்ல, வசந்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற சுயநலமும் அதுல ஒரு காரணம். சுயநலம்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க. எங்கள் குடும்ப மானம் மரியாதை வாழ்க்கையை காப்பாற்றின குலதெய்வம் நீங்கள். அப்படிலாம் சொல்லாதீங்க. தெய்வம் மனுஷாய ரூபனேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். கடவுளே. உள்ள வாங்க மாப்பிள்ள. உள்ள போங்க. வாமா உள்ள போங்க வாங்க வசந்த். மாப்பிள்ள. அமுதா, நல்லா இருக்கியம்மா? ஏமா எதுவும் பேசாம இருக்க? இப்ப அமுதா நல்லா இருக்கியாமான்னு கேட்டீங்களே, இதுவே நீங்க என்ன கடைசி அமுதான்னு கூப்பிட்டதா இருக்கட்டும். ஏமா அப்படி சொல்ற? உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தகுதி இல்லாதவளாயிட்டேன். சொல்லுமா, ஏன் அத்தைன்னு சொல்ல வந்த நீ பாதியிலே நிறுத்துற? இல்ல, இனி என்னால அப்படி சொல்ல முடியாது. எனக்கு அந்த தகுதி இல்ல. யார் சொன்னாங்க உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு? வேற யார் சொல்லணும்? அதை எழுந்து நிக்கிற நானே சொல்றேனே. என்னம்மா சொல்ற? எதை எழுந்து நிக்கிற? பொண்ணா பிறந்தவ பிறந்த வீட்டு மானத்தையும் புகுந்த வீட்டு கௌரவத்தையும் கண்ணா காப்பாத்தணும். நான் போராடி போராடி என் பிறந்த வீட்டு மானத்தை காப்பாத்திட்டேன். ஆனா புகுந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்த முடியாதவள ஆயிட்டேன். என்னம்மா சொல்ற? இவ்வளவு தெரிந்த பிறகும் அமுதாவை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா?